இல்லைங்க, இந்த அற்புதம்லாம் நம்ம சபையில் நடக்கணுமே. எப்போ நடக்கும்? 120 பேர் மேல் வீட்டறையில் கூடி இருந்தானே ஏறக்குறைய. ஆனால் அற்புதம் பண்ணுற இடத்துல நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? 2 பேர் தான் இருந்தான். நான் சொல்கிறேன், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கும்படி புறப்பட்டு போனான். சொல்லுங்கள், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க புறப்பட்டு போனான். 2 பேர் தான் அந்த ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையில் ஜெபம் பண்ணும்படி புறப்பட்டு போனான். மற்றவெல்லாம் என்ன செஞ்சான்? விட்டுட்டான். என்ன, சபையில் 3000 பேர் வந்த உடனே ரைட், கர்த்தர் ஸ்தோத்திரம், சர்ச்சு செட்டில் ஆயிடுச்சுடா சாமி, நம்ம வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லி சர்ச்சில் உட்கார்ந்து ஒரு சுய திருப்தி சபைக்குள்ள இன்னைக்கு வருகிற. சபை பெருகின உடனே சுய திருப்தி வருது, ஊழியம் பெருகின உடனே சுய திருப்தி வருது. இல்ல, do not compromise. நம்ம ஜெபத்தையோ நம்முடைய தரிசனத்தையோ காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. சபை எவ்வளவு வளர்ந்தாலும் பரவாயில்ல, தேசத்துல தேவன் ஒரு பெரிய மறுரூபம் முடமா இருக்கிற எல்லாம் எழும்புகிற வரைக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது.